ஓடாத சாப்பிட்டியம்மா? இங்க வா, என் பிள்ளைய பார்க்க முடியா? அல்லே என் பிள்ளை மொத்தம் முடிக்கிறாங்க. வாமா. அம்மா அழுக்கு போல இருக்கு என் பிள்ளை. என்னம்மா? அச்சச்சோ. ஐயோ என் தங்கமே, என் தங்கம். அந்த பிள்ளைக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா இப்படி? சரி தங்க. மாமாக்கு தூக்கு தூக்கமா வருது. நான் கொஞ்சம் தூக்கிட்டு வேற வரேன்னா கீழே வந்துட என்ன பாத்துல அடுப்போ. சரி தங்க. ஓடாத தங்க என்ன? காலையில முகத்துல முடிச்சாதான் அந்த நாளே நல்லா இருக்கும். செல்லும் போல வந்துட்டு ஓடுது பாரு. ஆமா 12 மணி தான் நிந்திப்பா. காலையில எழுப்பிட்டதே ஆளே. என்ன ஒருத்தரையும் காணும். உள்ள போய் அண்ணனே எழுப்பிட்டு வந்துட்டேன். குடும்பமே சேர்ந்து உன்னை தட்டி எழுப்புவான். அப்பவுமே எந்திக்க மாட்டேன். நீ ஒருத்தி எந்திரிச்சிட்டேன்னு வச்சுட்ட, அன்னைக்கு எல்லாரும் தூக்கத்தை மறந்துட வேண்டியதான். சரி, ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரேன். அப்ப நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ஏண்டி? நான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னீங்க. இல்ல வெறும் 10 நிமிஷம் தான். போயிட்டு உடனே ஓடி வந்துடுறேன். அதான் ராணி இருக்கல, கொஞ்சம் விளையாண்டுட்டு நான் இப்போ வந்துடுறேன். முடியாது, நீங்க சொன்னது சொன்னதுதான், போக கூடாது. அடியே சின்ன பொண்டாட்டி, சொன்னா கேளு. முடியாது, நான் விட மாட்டேன். விட மாட்டியா? ஆமா, விட மாட்டேன். 10 நிமிஷம் தான், போயிட்டு ஓடி வந்துடுறேன். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டல. அத பெரிய நான் எழுப்பிட்டல, அண்ணன் கூட இரு, நான் வரேன். இல்ல, நீங்க இங்க தான் இருக்கணும். நீங்க வீட்ல இருந்தா தான் நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா. ஐயோ பொண்டாட்டி, அடியே ராட்சசி. பொம்மை மாதிரி பொண்டாட்டி வேணும்னு ஆசைப்பட்டேன். பொம்மையே பொண்டாட்டியா கிடைச்சிருக்கு. ஏங்க போக வேண்டாம். ஐயோ போணுமா? அப்ப நானும் வருவேன். நினைச்சேன் நீ அடுத்த அதுக்கு தான் அடி போடுவேன்னு எனக்கு தெரியும். நான் வரேன். ஏய், உன்னை வெளியில கூட்டு போற நிலைமை நீ இல்ல, வேண்டாம். அதான் நீங்க இருக்கீங்கல்ல. அது நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன்டி. நான் முத்தெல்லாம் கொடுத்துட்டேன், நான் வரேன். முத்தெல்லாம் கொடுத்துட்டியா? அப்படியா? ஆமா, முத்தெல்லாம் கொடுத்துருக்கல, நான் வரேன். இன்னொன்னு கூட கொடுத்துட்டேன், நான் வரேன். அழகு போல இருக்கத பாரு, அழகு போல. என்னங்க, நானும் வரேங்க. சரி, அண்ணன் வரட்டும். அண்ணன் கேட்டுட்டு கூட்டு போறேன்னா நானும் வருவேன். பாரு, அண்ணன் சரின்னு சொன்னாதான். அதெல்லாம் மாமா சரின்னு சொல்லிடுவாங்க. அண்ணா நீ பேசி சமாளிச்சிருவிய. நான் வருவேன், சரியா? சரி, அண்ணன் வரட்டும், நான் கேட்டுட்டு கூட்டு போறேன். சரி, நான் அந்த விளையாட்டு சாமான் எடுத்து ஒதுங்க வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? அடி பொண்டாட்டி, நட்சத்திரம் நீ எனக்கு எனக்கு சர்ப்ரைஸ் போடுவ. அது எங்க அக்கா உள்ளே விட மாட்டேக்கா, பாத்துக்கங்க. எம்மா வேண்டாமா, நீ கிச்சன் பக்கமே போக வேண்டாம். ஆமா, எனக்கு சோறே தரட்டாலும் பரவாயில்ல, நீ போக வேண்டாம். ஆனா எனக்கு எல்லா குழம்புமே நல்லா வைக்க தெரியும். ஆனா வச்சிருவேன். ஆனா எங்க அக்கா தான் உள்ள விட மாட்டேக்கா. ஆனா உன்னடி, உன்னை பார்த்துக்கிட்டு உன்னை பேசிக்கிட்டே இருந்தேன், நான் என்னையே மறந்துடுவேன். எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சொத்தை நீ உறுத்தி தாண்டி. உன்கிட்ட இருந்த நான் யாருங்கதே மறந்துடுறேன். ஆமா, நீ போடமா பேசுவா, செல்லம் போல. செல்ல பண்ணு, செல்ல பண்ணு. தொங்கும். சரி, இங்க நான் போய் ஏத்தி எடுத்து வந்துடுறேன். மாமா அதுக்குள்ள எந்திரிச்சுவாங்க, சரியா? சரி, அப்போ நான் பைக்ல போக முடியாது, கார்ல தான் போகணும். நான் கார் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சரிங்க. சேட்டையா பாரு, சேட்டையா. டேய் டேவிட், டேய் டேவிட், கார்ல போவோம். இரு, நான் சொல்ற கார்ல போவோம். இங்க காய்கறி போட்டு வைங்க. அவன சோத்து திங்காம போறானே பாத்துட்டே இருங்க. எத்தே, அதெல்லாம் உங்க மூத்த மருமா ஏற்பாடு, நாளா இல்ல. இந்த வீட்ல எவன் காய்கறி திங்கானு நீ காய்கறி போட்டு வச்சிட்டு நடக்க? அவளுக்கு இறைச்சி வைக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. நான் நல்லா வைப்ப, அவகிட்ட வந்து படிச்சுக்க. இல்லத்த, எப்படி வச்சா எனக்கு வர மாட்டேங்குது. வச்சு பழகிற வேற வழி இல்ல. இந்த பையில இதெல்லாம் தொட மாட்டானோ பாத்துக்க. இட்லிக்கு சாம்பார் வச்சதுக்கே அவன் மூக்க போட்டு தின்னுட்டு போயிருக்கான். அதுவும் நீ வச்சதுனாலதான், இல்லன்னா அதையும் தொட்டிருக்க மாட்டானோ பாத்துக்க. இதை நானா வச்சிருந்தேன்னு வச்சுக்க.
அவளுக்கு சிரிப்ப பத்தியா எனக்கு பயமா இருக்கு. இல்லட்டாலும் உனக்கு பயப்படவே தெரியாது பாரு. ஏமா அபி அத்தை இந்த பிள்ளை சத்தம் தோட்டத்துல கேட்க அப்படி அத்தி இவள மேய்க்கிறது பெரும் பாடா இருக்கும் போலுக்க. சத்தம் கேட்கல கிங்ஸி நிக்காவத்த அப்ப அங்கதான் நிப்பா. அதுக்கு அடுத்து ஒரு வாள் வந்துச்சு, அது எங்க காணா? ரெண்டு ஒன்னாதான் சுத்தம். ஏலே அத்தை அந்த மீன் எடுத்து கொண்டு வந்துட்டு போ, நான் கழுவி வச்சுட்டு போறேன். எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. இல்ல நீங்க போங்க, நான் கழுவி கொடுத்தேன். நீ உட்காந்து 1 மணி நேரமா மசாலா அரைப்ப. அரைட்ட கூடு அதை கழுவி வச்சுட்டு போட்டோம். இல்ல நான் அன்னைக்கு மசாலா அரைக்கேன். உனக்கு இப்ப அம்மியில அரைக்க தெரியுமாங்க? படிச்சுக்கிட்டேன். வேண்டாம் வேண்டாம், அது கை காந்தம், நான் பாத்துக்கிறேன். குடும்பத்தை பொறுப்பா பார்க்கறதுல ஏழு அடிச்சுக்க முடியாது. அங்கத்தி பின்னாடி உட்கார்ந்துருக்கால, அவளை என்ன குறை சொல்ல முடியும்? பிள்ளைல பத்திரமா பாக்குது, பிள்ளைல பாசமா பாக்குதுல அவளை அடிச்சுக்க முடியாதுல்ல. நான் அவ சோறு பொங்கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோறு பொங்கதை சலிக்கவே மாட்டா. யாருக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து கரெக்டா செஞ்சிருவாள்ல. தெரியல, நான் மீனை கழுவி வச்சுட்டு போறேன். நான் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு வரேன். ஐயா அத்தை வேண்டாம், நீங்க போங்க, நான் கழுவிக்கிட்டேன், நீங்க போங்க. அதான் நான் கூட மாட இருக்கேன், பாத்துக்கிட்டேன். இல்ல இல்ல நிறைய போட்டு கழுவும்ல, நான் ஒரு தண்ணி வச்சு கழுவி தந்துட்டு போறேன். மிச்ச தண்ணி கழுவிக்க. வேற உன் பெரியவா மாதிரி கொஞ்சம் உரைப்பு அதிகமா இருக்கணும் பாத்துக்க, அப்படிதான் கொஞ்சம் சாப்பிடுவாரு. சரிங்க அத்தை. கிச்சிலி அம்மா சாப்பிட்டாலே எப்படி? இப்பதான் அவங்க 2 தோசை ஊட்டி விட்டாங்க. இட்லி தானே போட்டிருந்தியா? இட்லி திங்க மாட்டேன்டா, திங்கக்க மாச்சப்பட்டு ஒரு தோசை சுட்டு கொடுத்துருக்கு. அவ பண்ணத சேட்டைக்கு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. அவன் சாண கொடுக்கற செல்லத்துக்கு அளவே இல்லம்மா. அவளுக்கு சிரிப்பு வருது பாரு. சத்தம் போடுவான்னு பார்த்தா அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப ரொம்ப செல்லம் கொடுக்கறதே இவியதான். சாணி செல்லம் கொடுக்கும் போதே அவ இங்க நிக்க மாட்டா. இப்ப இவளும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கா. சும்மா இருங்க, அவ பாட்டுக்கு நின்றுட்டு போறேன். செல்லம் கொடுக்கறதே நீங்க தான் பாத்துக்கங்க. சரி நான் போய் மசாலா அரைச்சிட்டு வரேன். நீங்க நான் அம்மி களி போட்டுட்டு வரேன். வேற என்ன அரைங்க. சரி அபியம்மா. என்னம்மா உங்க அம்மி தங்கச்சி வந்தாவல்ல? அம்மா வந்தாவலா? ஆமா 5 நிமிஷம் இருக்குமா. ஐய உள்ள வரல. நீ சொல்லித மட்டும் எங்களுக்கே தெரியும், நாங்க இங்க தான் உட்கார்ந்திருக்கோம். ஐயோ அந்த வாசலுக்கு போய்ட்டாவ நினைக்க. இவதான் சுத்தி சுத்தி அடைச்சு வச்சிருக்கானுவல. யாருக்காக அடைச்சு வச்சிருக்கதே? இல்ல எனக்கு அக்காவே இல்ல தெரியுமா, மாமியாரு. வாய பாரு அவளுக்கு. பிள்ளைடி உன்னால மட்டும் சுத்தி சுத்தி அடைச்சு வச்சிருக்குதே. யாரு பிள்ளை இருக்குது? அத்தை உன்ன உங்க மௌனுக்கு அப்படியே மூக்கு வேத்துருது. அது எப்படிமா இங்க நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவளுக்கு தெரிஞ்சிருது? சாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேங்க போறேனே. கேட்டுப்பட்டவள ஓடின்னு சொல்லிட்டேன். பாத்திலத்தை என்ன எப்படி கோத்து கோத்து விடுதானே. என்ன எதுனே கேட்க மாட்டாவத்த. பிள்ளைகளுக்கு திட்டுன அப்படிதான் கேள்வி. இவ என்ன பண்ணான்னு கேட்க போறதே கிடையாது. கேட்கவும் மாட்டுக்கானோல்ல. அவளங்க லாட்டு சாமான்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஒண்ணு பண்ணு, துறையும் பின்ன தோட்டத்துல நின்னா பாத்துக்க. அவனையும் சேர்த்து எடுத்து வைக்க சொல்லு, அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. இல்ல மாமா தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கானா? ஆமா மண்ணாயிட்டுல, அதான் தொடச்சி பறிக்க எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நீ எதுக்குமா வந்த? ஏக்கா உனக்கு இந்த காய்கறி எல்லாம் வேண்டாமா? இந்த எடுத்துட்டு போ. உங்களை அக்கால பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவளை கெடுக்கவே நீங்க தான். காய்கறில மட்டும் அன்னைக்கு கை வைக்கட்டும். சும்மா கடங்க, என்ன மண்ணி எடுத்துட்டு போ. சரி ஏக்கா கேரட், அப்புறம் அது தக்காளி பழம். ஏக்கா நீ செவப்பு கலர் இருக்குல, அது என்னதுக்கா? அது எப்படி நம்ம வீட்டுக்குனே வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பாக்க பாரு பாரு. ஒண்ணு சொல்லல, பிள்ளைக்கு இல்லாத காய்கறியா அப்படின்னு சொல்ல வந்தேன் பத்துக்க. அதான பார்த்தேன், நான் கூட யாசிடியே நினைச்சிட்டேன் பத்துக்கங்க. இது உனக்கு மாமியாருட்டி. இந்தம்மா காய்கறி தானே வேணும், அந்த எடுத்துட்டு போ. போ போ. சரி ஃபுல்லா எடுத்துக்கிட்டுமா? நீ ஃபுல்லா எடுத்துக்கம்மா. இந்தா எதுக்கிட்ட இவ்வளவு காய்கறி உனக்கு? ஏக்கா கட்டிங் மிஷின் வாங்கிருக்கோம்க்கா. கட்டிங் மிஷினா? அது என்னடி? நான் பாசலே உடைக்காம மேல லாட்டி தூக்கி வச்சிருந்தேன். சான் மாமா தான் தூக்கி கொடுத்தாங்க. சான் மாமா எதுக்கு தூக்கி கொடுத்தாவ? எதுக்கு தருவாங்க? காய்கறி வெட்டதுக்கு தான். அது என்னது ஏலே? அத்தை ஏதோ ஃபாரின் உள்ள தெய்வ சடங்குக்கு வந்துச்சு. இந்த காய்கறி எல்லாம் வெட்டுவாங்கல்ல. ஆமா அது வந்தது. கிச்சன்ல தேவைப்படுமேனு தூக்கி மேல வச்சிருந்தேன். அதையும் தூக்கி உங்க மகன் தூக்கி கையில கொடுத்துருக்காவ பாருங்களேன். இனி ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல ஒரு காய்கறி இருக்காத. இந்தம்மா நீ எடுத்துட்டு போமா. அது எப்படி வெட்டுதுன்னே பாக்கணும். நான் காய்கறி பூரா வெட்டி கொண்டு வரேன், நீங்க குழம்பு வைங்கன்னு. ஒரு 5 நிமிஷம் வேலை இருக்குது, நான் உள்ள போயிட்டு வந்துருந்தேன். சாம புரட்டி எடுக்க போறா. நீ போமா உள்ள, நீ கட்டாயம் உள்ள போணும் பாத்துக்க. கொஞ்சம் புரட்டி எடுத்துட்டு வரேன். நீ புரட்டல அவன் இனி எந்த சாமானும் எடுத்து கையில கொடுக்க கூடாது பாத்துக்க. கொடுக்க மாட்டாவத்த, கொடுக்கவே மாட்டாவ. விடாத அவன. ஊமை ஊரை கிடக்கும், பெச்சை வீட்டை கிடக்குங்க மாதிரி வீட்டுக்கு ஒரு ஊமை. அந்த ஊமை பாக்குற வேலை தலைவலி வந்து திறந்தனா. இப்ப
வரும் பாருங்க கூட்டம் கூட்டமா. ஐயோ, நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்காவல அவளும் அந்த பக்கம் சாஞ்சிருவ. அப்ப மூல காரணமே நீதான் அப்படிதானே? அது இல்ல, நம்பாதீங்க தே. அவளும் அந்த பக்கம் உடனே சாஞ்சிடுவாவ. ஆமா பாத்துக்க, ஆமா அவளும் அந்த பக்கம் உடனே சாஞ்சிடுவா பாத்துக்க. அது மாமா சப்பா தே. இப்ப வருவா பாருங்க, அவளை அடிச்சு பாருண்டே. என்னாச்சுது? என்ன என்னாச்சு புள்ளைக்கு என்னாச்சுது? முள்ளமா பதறாதீங்க. அவதான் இங்க பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா, பயப்படாதீங்க. இல்ல புள்ள கத்துனால இல்ல, அந்த காய்கறி வெட்டுற மிஷின் யாராவது கத்தி கொடுத்துருக்கா? அவ வீட்டுல சும்மா தான் இருக்கு. அவட்ட விளாண்டு போறா. அது பரிசா வந்தது. அவளுக்கு தானே வந்தது, அவ வச்சு விளாண்டுட்டு போறா. நமக்கு ஒருத்தங்க எதுக்கு பரிசு கொடுத்தாங்க, அதை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும், ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். தூக்கி பூஜை பண்ற மாதிரி மேல தூக்கி வச்சிருக்க. என்னைக்காவது தேவைப்படும்னு வச்சிருந்தேன். இன்னைக்கோ தானே தேவைப்படும், அன்னைக்கு வாங்கிக்கலாம். ஏய், வா அந்த காய்கறி கொடு, அவ வெட்டட்டும். காய்கறி பூரா வெட்டி ஏய், சமைக்க முடிஞ்ச சம. என்னதான் மாடு நிக்கல, தூக்கி கொண்டு போடு. என்னங்க உங்க துணியெல்லாம் துவைக்கணும்ல? நான் நம்புவேனா சொல்லி? எங்க துணி துவைக்கணும், உங்க துணியெல்லாம் எடுத்து போடுங்க. துணி தானே, நீ எடுத்து வச்சிட்டு நான் அப்புறமா வரேன். என்ன இல்ல, இப்ப வாங்க. தப்பிச்சு ஓடிருங்க. எப்படி போறமா? அவ ஏற்கனவே சொல்லிட்டா உங்க அம்மா மார்கிட்ட. எங்க அம்மா மார்கிட்ட பரவாயில்ல, நம்மளையும் கொத்து விட்டுட்டு. அது வேற ஒண்ணு இல்ல பாத்துக்க சாமி. நம்பாதீங்க மாமா. பாத்தியா? ஆமா மாமா. சரி வந்து கிச்சலி வா போ நேரே. என்னமா? அக்கா காய்கறி தரல. நீ பாட்டு காலிட்டு போ. எங்க சீக்கிரம் வாங்களே. அன்னைக்கு எவ்வளவு சிரிப்பு வருது. அவளுக்கு எது சொன்னாலும் சிரிப்பு மட்டும் தான் வரும் பாத்துக்க. வரட்டும் ஓடிய போறீங்க. சரி கிச்சலி வா. 5 நிமிஷம் தான் உள்ள வந்தா அடமலை பெஞ்சு கொஞ்ச மாதிரி. அப்படியே காய்கறிய பாருங்க. அவளுக்கு அது சிரிப்பா பாரு. அவ காய்கறி தூக்கு மாதிரி பார்த்து தான் இருக்க. அவ தூக்கட்டு இவளே எடுத்து கொடுத்துருப்பா. ரொம்ப நீங்க செல்ல குடிக்கிய பாத்துக்கங்க. சரி நம்ம சீரியல் பார்க்க போமா? ஆமா நான் போட்டுப்போம்ல. சரி வாங்க பார்க்க போவோம். ஆமா இசி உங்க அம்மா தங்கச்சி வந்துருக்கான்னு சொன்னல. நான் அங்க இருப்பேன், அங்க போயிருப்பாவளோ. அங்கதான் வாசல அடைச்சு வச்சிருக்காரோலம்மா. சுத்தி வரவளா என்னம்மா? சமந்தி நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அபிமா இப்பதான் வரலாமா? ஆமாம்மா. எம்மா ஏழு நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. என்ன மகிமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேக்கா. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். வேலைக்கெல்லாம் போறியா? இல்லத்த, நான் வேலைக்கெல்லாம் போகல. சரிம்மா சரிம்மா. நல்லா அமைதியான பிள்ளை பத்தியா? பின்ன அபி எப்படிதான் தங்கச்சி இருப்பா. நல்ல பிள்ளைல குணத்துக்கு அவன் அம்மா நல்லா வளர்த்துருக்காவன்னு. நல்லா வளர்த்துருக்காவ. எல்லாரும் வீட்டுல நல்லா இருக்காவலாமா? எல்லாரும் நல்லா இருக்காவமா. ஏமா மிந்திரத்தை செஞ்சு கொண்டு சொன்ன என்னாச்சுது? அதான் புள்ள அங்க நின்னா அவகிட்ட தூக்கி கொடுத்தேன். பையன் உள்ள உள்ளே கொண்டுட்டு வரல. அவங்க நின்னுட்டு இருந்தாலோ. ஆமா தம்பி எல்லாம் அங்க நின்னுட்டு இருந்தாவ. நான் வரும்போது அங்க பாத்துட்டு இருந்தேன். அங்கதான் நின்னவ எல்லாரும். சரிம்மா வாங்க. சரி அபிமா நீ அம்மாக்கு ஏதாவது செய்யணும் செஞ்சு கொடு. இருக்கட்டும். இல்ல அம்மாலாம் வந்திருக்காவல, தங்கச்சி வந்திருக்காவல. எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வரைக்கும் கொடு. நான் காலேஜ் வரைக்கும் போயிட்டு வரேன்னா. சரிங்க. சரி நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு என்ன? அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் சமையல் வேலையை முடிச்சிட்டு வரேன். ஐயோ இரு நானும் வரேன். நீ ஒத்தையிடமா செய்வ, இது நாங்க கூட மாட வரோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, இது பேசிட்டு இருங்க, நான் போய் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. என்னம்மா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கல? ஏன் கேட்கணும்? வீட்டை நுழையும் போதே உன் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுது, அது போதாது. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு பெத்த பிள்ளைய பார்க்க போகும்போது அடி வீட்டுல நெருப்பை கட்டிட்டு பெத்தவிய போவாங்களாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா புகுந்த வீட்டுல மாமனார் மாமியார் நாத்தனார்லாம் தான் பிள்ளைய பத்தி என்னென்ன சொல்ல போறவளோன்னு பயந்துகிட்டே போவாங்களாம். ஏன்னா குறை மட்டும் தான் சொல்லுவாங்க அதனால. ஆனா இந்த வீட்டுல அப்படி இல்ல. நான் வந்த உடனே நீங்க நானும் ஃப்ரீயா பேசணுங்கக்காக அவங்க எந்திரிச்சு போனாங்க பாரு. இதுல இருந்து தெரிய வேண்டாம் எப்பேற்பட்ட குடும்பம்னு. ஆமாக்கா, எந்த குடும்பத்துல இப்படி பண்ணுவாங்க? நாங்க வந்திருக்கோன்னு எங்க கிட்ட பேசுங்கக்காக. ஆனா அவங்க எந்திரிச்சு போனாங்களே. தாயும் மகளும் 1000 பேசுவாங்க, நமக்கு எதுக்குன்னு எந்திரிச்சு போனாங்க பாரு. அதுல தெரிதுமா அவங்க கோணா. அது மட்டும் இல்ல, உன் சிரிப்பு சத்தம் அங்க வரைக்கும் கேட்டுச்சு. அந்த கிங்ஸின் தம்பி இல்ல, டேய் அண்ணி சிரிப்பா பாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. அது சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷம் அதுக்கு. உண்மையிலதாம்மா, கொடுத்து வச்ச குடும்பம் தான். நீ நல்லா இருக்கல நான் கேட்க மாட்டேன். மாப்பிள்ள நல்லா இருக்காங்கம்மா. அவ வைக்கப்படுறத பார்த்தா என்னமோ நடந்திருக்கும் உங்களுக்கு. நல்லா இருந்தியல்ல? ஆமா வாங்கம்மா.
அது அது மாப்பிள்ளைட்ட எல்லாத்தையும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். இப்ப நம்ம வீட்டுல ஆம்பளை இல்ல, இந்த குடும்பம் தான் நமக்கு எல்லாமே. சரி என்னம்மா? இல்லம்மா, அன்னைக்கு நம்ம தங்கச்சிய பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல? ஆமா, அவங்களுக்கு தங்கச்சிய பிடிச்சிருக்கான் பாத்துக்க. சரிம்மா, அதான் மறுபடியும் பொண்ணு பார்க்க வரட்டுமான்னு கேட்டாங்க பாத்துக்க. பேசி முடிப்போன்னு சொல்லி விட்டுருக்காங்க பாத்துக்க. சந்தோஷமான செய்தி தானம்மா? அது இருக்கட்டும்மா, இந்த குடும்பத்தாட்கள் என்ன சொல்றாங்க நமக்கு தெரியல. நமக்கு இருக்கிறது இவங்க மட்டும்தான். இவங்க பார்த்து முடிவு பண்ணட்டும். இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா பாத்துக்கலாம். நமக்கு உன் மாப்பிள்ள தான் எல்லாமே. என்னன்னு அவங்க அண்ணன் தம்பியே போதும் நம்ம குடும்பத்துக்கு, வேற யாருமே வேண்டாம். அவங்க வந்து நின்னாலே சபை நிறைஞ்சிடும். அவங்களுக்கு தெரியாத குடும்பமா ஊதி பறைக்கிற மாட்டாங்க. உன் தங்கச்சின சும்மா விட்டுருவாங்க. அதான் நான் சொல்லியே விட்டுட்டேன் பாத்துக்க. செம்புலிங்க குடும்பத்துல சம்மதிச்சவனா என் பொண்ணு நான் கண்ணை மூடிட்டு கொடுக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பாத்துக்க. சரிதானம்மா? சரியா சொல்லிட்டு வந்திருக்கீங்கம்மா. அதான் இந்த குடும்பத்தாளுக்கு சம்மதிச்சா நம்ம தங்கச்ச கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதான் மாப்பிள்ளாரி தம்பிமாரெல்லாம் பார்த்து பேசலான்னு வந்தேன் பாத்துக்கம்மா. அது அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்பதான் வந்தீங்களா? ஆமா, நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா. வேலைக்கெல்லாம் போகல? இல்ல மாமா, வேலைக்கெல்லாம் நான் இப்ப போகல. சரி, இருந்துட்டு போங்க. கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் வரேன். ஏன் இப்பதாங்க இருந்தா உள்ள வேலை கிடக்குன்னு போனா பாத்துக்கங்க. என்னங்க வந்துட்டு கவனி, அவங்க அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கட்டும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வேலை கிடக்குன்னு இல்ல? ஆமாம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க, நான் வரேன். நினைச்சிருந்தா கண்டுக்காம கூட போகலாம். நல்ல புள்ளையிலே என் மவங்க வாழத நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது. அபியக்கா, நீங்க மாமா கிட்ட கூட்டு போங்க. நான் அதுக்குள்ள சோறு கறலாம் பொங்கிடுறேன். ஐயா, ஒத்தையில செஞ்சுட்டு கிடப்ப. இரு, நானும் வரேனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன். நீங்க அம்மா கூட்டு போங்க. என்னம்மா விட்டு கொடுத்து போகுது பிள்ளைலே. பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டிருக்கானே, அது பாட்டுக்கு கௌரவமா இல்லாம நல்ல குடும்பம். என் பிள்ளை சந்தோஷமா இருக்க. அவ பட்ட பாடுக்கெல்லாம் சேர்த்து சந்தோஷமா இருக்க. இதுக்கு மேல பெத்தவளுக்கு என்ன வேணும்? நல்லா இருக்கணும் இந்த குடும்பம், நல்லா இருக்கணும். அம்மா, உள்ளத தூங்கிட்டு இருப்பாங்க, வாங்க. அம்மா, அது தூங்கட்டுமா, எழுப்ப வேண்டாமா? இல்லம்மா, ஒரு எழுப்பட்டாலும் சத்தம் போடுவாங்க. எனக்கு என்னமா எந்திரிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்க. உள்ள வாங்கம்மா. எதுக்கும் பார்த்துட்டு வாயே. இல்லம்மா, அவங்க எந்திரிச்சிருப்பாங்க. இசை தடவை 10 திருப்பு போயிட்டு வந்துட்டா. இன்னுமா எழுப்பாம இருக்கா? அதெல்லாம் அவ குரல் கேட்டாலே எந்திரிச்சிருப்பாங்க. வாங்கம்மா. எதுக்கும் பார்த்துட்டு வாய மாட்டி. ஏமா, இசை இப்பதான் உள்ள இருந்து வந்தா, நான் பார்த்தேன். எழுப்பி விட்டுட்டு தான் வந்திருப்பா. சரிம்மா. இக்கா, என்னமாகி? இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்கக்கா. அப்படியா? ஆமாம்மா, உன்னால கொஞ்சம் பெரிய ஆளு மாதிரி சேலைகளை கட்டிட்டு ஒரு மாதிரி இருப்ப பாத்துக்க. இப்பதான் புள்ள மாதிரி இருக்க. ஏக்கா, உனக்கு அப்படியே 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கக்கா. இப்ப யாரும் உனக்கு 30 வயசு அப்போதுன்னு சொல்லவே மாட்டாங்க. 20 வயசு புள்ள மாதிரி இருக்க பாத்துக்க. ஏக்கா, நீங்க உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சிரிக்கதே இங்கதான். நல்லா இருக்குமா. மொரட்டு பசங்க தான், ஆனா மரியாதை கொடுக்கறதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாதுமா. அம்மா ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுப்பாங்கம்மா. அதை கடைசி வரைக்கும் நீ தான் தக்க வச்சுக்கணும், பாத்துக்க. தேடி போனாலும் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்காது. ஆமாக்கா, எக்காத்த கொண்டு அந்த குடும்பத்தை மட்டும் விட்டுறாத. இந்த காலத்துல இதே மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்குமா? கனவுல கூட கிடைக்காதுமா. ஏதோ அந்த இசை மூலம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அந்த புள்ள எப்படிமா இப்படி ஒரு வேலை பார்த்துச்சுதே? ஆமாம்மா, எனக்கு வாக்கு கொடுத்தா அதே மாதிரி நிறைவேற்றினா. நான் கூட நம்பலம்மா, எனக்கு இவ்வளவு அழகான வாழ்க்கை கொடுப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அக்காலையும் குறை சொல்லவே முடியாதுமா. அக்காவும் தங்கச்சி ஒண்ணுதான். ஏனும் ரொம்ப பாசமா உரிமையோட இருப்பாமா. அதான் அந்த புள்ள நடந்துக்கல தெரியுதே. அக்கா, சூப்பர் குடும்பம்க்கா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிக்கா. வாழ்ந்தா இப்படி ஒரு குடும்பத்துல வாழணும். எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காதுக்கா, அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். நீ சொல்லுது சரிதாண்டி, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அந்த இசை மூலம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த புள்ள ஒன்னு அம்மா அம்மான்னு சொல்லும் போது என்ன அழகா இருக்கு. ஆமாம்மா, அவங்கள அப்பான்னு கூப்பிடும் போது அப்புறம் என்ன மட்டும் அத்தான்னு கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதான் அம்மான்னு கூப்பிட சொன்னேன். அதுல இருந்து அவளும் அம்மான்னு தான் கூப்பிடுவா. ஆமாக்கா, அபியம்மா அபியம்மா அப்படின்னு அவ கூப்பிடுறது ரொம்ப அழகா இருக்குக்கா. அது உண்மைதாண்டி. நைட் ஆனா போதும் எல்லாரும் அவளை என்ன கூப்பிட சொல்லியே கேட்டு ரசிப்பாங்க. ஆமாம்மா, நைட்டு எல்லாரும் வேலை முடிஞ்சு வந்துருவாங்களா? வந்த உடனே எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிடுவோம். சரி, அப்போ வேலைக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது கவின்னு தான். நீங்க அபியம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா சொல்ல வச்சு அவளும் சலிக்காம சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படி 12 மணி வரைக்கும் நேரம் போறதே தெரியாதும்மா. ஏக்கா, நைட்டு 12 மணி வரைக்கும் முடிச்சிருப்பீங்களா?
இந்த வீட்டு இளவரசி யாரையும் தூங்க விட மாட்டா. 12 மணி என்ன 2 மணி வரைக்கும் யாரையும் தூங்க விட மாட்டா. ஐயோ அப்ப தூங்க மாட்டீங்களா? எங்க அவ மறுநாள் 12 மணி வரைக்கும் தூங்குவா. அவ தூங்குறது என்னமோ 2 மணிக்கு. அதுவும் கிங்ஸ்னால மட்டும்தான் தூங்க வைக்க முடியும். ஒருத்தர் காலமுக்க ஒருத்தர் கையமுக்க அவ எப்படிமா தூங்குவா? 2 மணி அவ எப்படி அசந்து தூங்குறான்னு கூட தெரியாது. நாங்க பட்டுக்கு போய் தூங்க போயிருவோம். ஐயோ விடிஞ்சு பார்த்தா கட்டில படுத்திருப்பா. அது மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு என்னமோ தெரியல, காலைல எந்திரிச்சு கிடந்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வம்பிழுத்துட்டு கிடக்கா. அது சரிம்மா, மாப்பிள்ளை எல்லாம் தூங்க மாட்டாவல. அது ஐயோ, அது பிள்ளை தடுமாறத பார்த்தா அக்கா நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்கனே இப்ப தெரியுதுக்கா. அது நேத்து லேட்டா வந்தாங்கம்மா. அதான் சரிம்மா சரிம்மா. உள்ள வாங்கம்மா. மாப்பிள்ள தூங்கிட்டு இருக்காவே. சரி பேர பேசலாம் வா. அக்கா மாமா தூங்கட்டும் வா. இல்லம்மா இப்பவும் முடிச்சிருவாங்க. இருங்க வரேன். என்னங்க என்னங்க அம்மா வெளியில போவாங்க. என்னங்க 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 என்ன சத்தம் போட? அம்மா தங்கச்சி நின்னாங்க. என்ன சொன்ன? அம்மா தங்கச்சி பார்த்துட்டாங்க. நீ எதுக்கு அவங்கள இருந்து கூட்டு வந்த? பார்த்துட்டாங்களோ? அவங்க எதாவது கூட்டு வாங்கடி. நீ மட்டும் வர வேண்டியதானே? அவங்க எப்படி உள்ள கூட்டு வந்த? எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க முகத்துல நீ எப்படி மொழிப்ப? நான் எப்படி முடிப்பேன்? என்னங்கன்னு கூப்பிட்டல. அதான் கை பிடிச்சி கூப்பிட்டேன். சரி சரி. அம்மா வெளியே நிற்காங்க. என்னடா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை கூட தீர்த்தலாம் உங்களுக்கு. இந்த சப்பு சாமா பிரச்சனையை தான் தீர்க்கவே முடியலன்னு. ஆமாடா, நாமளும் எவ்வளவோ பஞ்சாயத்துக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனா இந்த சப்பு சாமா பிரச்சனையை மட்டும் தீர்க்கவே முடியல பாரு. அதானே 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தா தானே நாங்களும் சட்டு புட்டுன்னு கிளம்ப முடியும். அது முடியற மாதிரி தெரியல போலுக்க. பிரச்சனை பெருசாலாம் போலுக்குது. பஞ்சாயத்தை கூட்டினதான் முடியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பஞ்சாயத்தை கூட்டியே ஆகணும். இல்ல இந்த சப்பு சாமா பிரச்சனை தீருமா தீராது? அப்படி என்னம்மா? நீங்க பாருங்க, அவ என் குலதெல்லாம் உடைச்சு விட்டுட்டா. நான் ஒண்ணு உடைக்கலையா? கிங்ஸ் மாமா. சப்பா என்னம்மா? அவ என் குலதை எடுத்துக்கிட்டு தர மாட்டேங்க. சரி இன்னொன்னு வாங்கிக்கலாம். என் குலதான் எனக்கு வேணும். அடியே ராணி போதுடி விடுடி. இசே எனக்கு குலதை குடுத்துரு சொல்லிட்டேன். நீங்க தானே சப்பு சாமா வச்சுலான்னு இருக்கிய. எங்க எதுக்கு நடுவில் உட்கார வச்சிருக்கிய? நியாயம் சொல்லதுக்குதான். அத சொன்னாங்களே பெரிய பஞ்சாயத்துன்னு. ஆமா நான் தீர்க்க முடியாத பெரிய பஞ்சாயத்து தானே இருக்கு. ஈசி தங்கம் ஈசி தங்கம். அவன் மொழிய பாரு. என்ன இல்ல இன்னைக்கு காலமுறை எந்திரிச்சிட்டீர உங்க தூக்கம் ஒண்ணும் வரல. நான் என்ன சின்ன பிள்ளையா? இத தெரியாம தான் கேக்க. நான் என்ன சின்ன பிள்ளையா? எப்ப பார்த்தாலும் தூங்கறதுக்கு. அத கொஞ்சம் அழுக்கு சொல்லு பாப்போம். அடியே தூங்க வாடி. அத நான் கேக்க. நான் என்ன சின்ன பிள்ளையா? ஓயாம தூங்கறதுக்கு. அப்ப இந்த சப்பு சாமாலாம் இதெல்லாம் எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. செல்ல குரங்கா பெத்து வளர்த்துட்டாரு. ஒண்ணும் பண்ண முடியாது. ராணி என்ன? இல்ல இந்த விளையாட்டுல இருந்தெல்லாம் நீங்க எப்போ வெளியில வருவீங்க? காலேஜ் லீவ் விட்டாரா? காலேஜ் தந்ததுக்கு அப்புறம் இதை எடுக்கவே மாட்டேன். அப்புறம் எப்போ எடுப்பீங்க? காலேஜ் லீவ் விட்டனே. ஓ லீவுக்கு லீவே இதை கையில தூக்கிடுவீங்க. ஆமா இதான் நல்லா இருக்கும். காலேஜ் போயிட்டு இருக்கும்போது எங்க அம்மா சந்தைக்கு போகும்போதெல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கிடுவேன். லீவ் விட்டுனா விளையாடிட்டு இருப்பேன். இந்த விளையாட்டுக்கு எத்தனை நேரம் தேவைப்படும்? அதே எத்தனை பேர் வேணாலும் விளையாடலாம்.
அது அவி விளையாடுறது பொறுத்துதான். நிறைய பேர் வந்தாலும் நல்லதா இருக்கும். விருந்துட்டுலாம் போய் விளையாடலாம். ஓ இந்த விளையாட்டுல விருந்துலாம் உண்டு. கல்யாண வீடு உண்டு, பால் காய்ப்பு வீடு உண்டு, சடங்கு வீடு உண்டு. அது நிறைய பேர் வந்து அப்படிதான் விளையாடலாம். சூப்பரா இருக்கும். அப்படியே இசை. ஆமா, நிறைய பேர் இருந்தா விருந்துலாம் நாங்க வைப்போம். அப்படியே ரெட்டி ராணி, ரெட்டி இசை நம்ம ஒரு நாள் பால் காய்ப்பு வீடு விளையாண்டோம்ல. அதான் இப்ப செபா வரவே மாட்டேங்கல. அண்ணி விட்டு வைக்கல. அவிதான் வீடு கட்டுறாங்க. நாங்களாம் பால் காய்ப்புக்கு வீட்டுக்கு கோடம், பெத்தல சொம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு போவோம். அதெல்லாம் எதுக்கு? அவி பால் காய்ப்பு வச்சிருப்பாவல்ல, அதெல்லாம் கொடுத்ததானே சாப்பாடு தருவாங்க. ஆக மொத்தம் இந்த விளையாட்டுல எங்களையும் சேர்த்துட்டியா? சரி இந்த விளையாட்டு ஒலிம்பிக் எல்லாம் இருக்குதா எப்படி? சீக்கிரம் சேர்த்துருவாங்கடா. ஆமா இன்னும் 4 பேர் இப்படி விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் சேர்த்துடலாம்டா. ஆனா ஒண்ணுடா, சேர்த்துட்டா இவங்க 2 பேர் மட்டும் தான் ஜெயிப்பாங்க. ஆமா இந்த விளையாட்டுல உங்க 2 பேரையும் அடிச்சுக்கவே முடியாதுல்ல. அந்த ரவுடி பைய அவனையே விளையாட்டுல சேர்த்துட்டீங்க. டாக்டர் அங்க இருக்க விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துக்க, என்னையே சேர்த்துட்டீங்கன்னா பாத்துக்கோங்கண்ணா. இந்த விளையாட்டுக்கு ஒரு பவர் இருக்கு பாத்துக்க. அத்தாடி என்ன சொல்லுதிய? ஆமாடி இந்த விளையாட்டுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. எங்களையே ஆட்டி படிச்சு உட்கார வச்சுட்டீங்கன்னா பாத்துக்கோங்களேன். அண்ணே அதுக்காகவாது இதை ஒலிம்பிக்ல சேர்த்தே ஆகணும்னே. என் பொண்டாட்டி ஜெயிக்கதான் என் முதல் கடமை. அப்படிதான் மைசே? அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன். ஆமா கண்டிப்பா ஜெயிச்சிருவா. சரிங்க நான் சோர் பண்ணிட்டே சாப்பிடுதீங்களா? இசை இப்படி இடையில எங்களை பயங்காட்டலாம் கூடாது சரியா? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஏங்க சோறு பங்கிட்டே சாப்பிடுவாங்கன்னு சொன்ன பாரு, அப்படி நெஞ்சு டப்புன்னு அடிச்சு போச்சு. ஏங்க உங்களுக்கு இதே அடிச்சுதா? நீ இப்ப ஏதோ பண்டமா செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணி போற? அதெல்லாம் செஞ்சு முடிச்சுன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக் எனக்கும் நெஞ்சு வெடிச்சிடும். அச்சு முறுக்கு செய்ய போறேன். அச்சு முறுக்கு செய்ய போற? ஆமா இன்னைக்கு தான் அச்சு முறுக்கு கோயில் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அச்சு முறுக்கு சுட்டே ஆகணும். சுட்டே ஆகணும் பாத்துக்க. ஆமா நீ என்னமா ஸ்பெஷல் பண்ணிருக்க? நான் எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. அதானே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா என்ன? ஏங்க என்னங்க என்னமா நிஜமாவே இதை ஒலிம்பிக்ல சேர்க்க போறாங்களோ? சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துருவோம். ஆனா நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க தெரியுமா? நீயும் ராணி தான் சேமா வாங்கிருவிய. ஆமாங்க நாங்க கண்டிப்பா வாங்கிடுவோம். ஆனா ரேச்சல் இருக்கா தெரியுமா? அம்மா அவ எங்க வரல? அவ தான் என்னக்கு என்ன பொறு சிந்தி போட்டுட்டாளா, அதுக்கு தான். சப்பா முடியலமா. என்னக்கு என்ன பொறு சிந்தி போட்டுட்டாளா? ஆமா அதுக்கு தான் பயந்து வராம இருக்கா. அவ எங்க அக்கா திட்டுவான்னு வராம இருக்கா. ஆனா எங்க அக்காக்கு ஏற்கனவே தெரியும். எல்லாரும் அங்க எங்க போனியா? எல்லாம் இசை வண்டி தான். ஆமாங்க பட்டன நமக்குனே அத்துக்கிட்டு போயிட்டு இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள. அது எல்லாத்துலயும் ஏறி மிதிச்சு போயிட்டு எல்லாம் போச்சுது. ஆமா என்ன மட்டும் மிஞ்சுது, அதையும் ரேச்சல் எடுத்து உடைச்சிட்டா. ஏய் செல்லம். டேய் கிங்சன் என்னண்ணே இப்பதான் நம்ம வீடு மாதிரி இருக்குல்ல? உண்மைதானே? முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு அப்படிலாம் தோணவே தோணாது. எங்க வேலை பார்க்கமோ அப்படி இப்படி அலைஞ்சிட்டு கிடப்போம். இப்பெல்லாம் வெளியில போறதுக்கே மனசு வர மாட்டேங்கடா. வீட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கும் போது வெளியில எப்படின்னா போக மனசு வரும். சத்தியமா நம்ம வீடு இப்பெல்லாம் மாறணும்னு நினைச்சு கூட பாக்கலடா. எப்போ பார்த்தாலும் வீடு முழுக்க அடியாளுக்கு இல்லையா அப்படி இப்படின்னு மைதான மாதிரி இருந்துடா. இப்போதான் இது சொர்க்கமா மாறி இருக்கு. வீடே ஒரு வாசனையா இருக்குல்லானே. ஆமாடா வீடா இருக்குது. அது சொல்லவே தெரியலடா. எப்போ வீட்டுக்குள்ள வரணும்டா இருக்குது. இடத்துக்கு காரணங்க தானே. இங்க பாரு முன்னாடிலாம் டூட்டி லேட்டாலும் நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன். இப்பெல்லாம் டூட்டி இருந்தா கூட டூட்டி லீவ் இருக்காதான்னு தோணுது. 8 வயசுலயே கடைக்கு போனேன். இந்த கடைக்கே போக்கு மனசு இல்லாம உட்காந்துருக்கேன். போக முடியலண்ணே. இங்க இந்த இடத்த விட்டு நவலை போட முடியல. நீ பாத்துக்கிட்டே இருந்தா மனசு நல்லா இருக்கு. என்னங்க என்னம்மா இத ஒலிம்பிக்ல சேப்பவல மாட்டாவல? சேர்த்து வந்தாங்க உனக்கு சேர்க்கறவள தானே. எனக்கு ஒரு அச்சு முறுக்கு கோயில் வாங்கி தரீங்களா? அடியா இல்லங்க அது பிஞ்சு போச்சு. நான் வேற அச்சு முறுக்கு செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஏடி ரெடி பண்ணி வச்சிருக்கா? மாவு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல. மாவா? அது யாரு? டா மண்ணுதான். உன்ன இனில என்னால லட்சமா தொடச்சு வைக்க தர முடியாது. இப்போதான் தொடச்சு தந்தா. அது மறுபடியும் அழுக்காயிட்டு. அழுக்கானா என்ன? அத தொடச்சு தரதுக்கு தோரா இருக்கானே. ஏமோ நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணி சொல்லிட்ட. அதுக்கு என்னடா அவ அச்சு முறுக்கு சுடுறதுக்கு மண்ணலாம் குழப்பியப்பா. நீ தொடச்சு குடுடா நல்லா இருக்கும். நீ சிரிக்காத. நீங்க என்ன நேரா பாத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ தான் மண்ணே தெளிச்சு கொடுத்திருக்க. அது மண்ணு கேட்டா இங்க மண்ணு இல்ல. அதான் செங்கல நுணுக்கி கொடுத்துட்டு இருந்தேன். எப்படி வாழ்ந்த பயிலுவே இப்படி மாத்திட்டாளவல. ஆனா உன்னடி உங்களுக்கெல்லாம் இருந்த சாமத்தியம் எங்களுக்கு இல்லாம போயிட்டு சண்டை போட்டு நேரத்தையும் போய் கழிச்சிட்டான். இப்படியும் தண்டனை கொடுக்கலான்னு தெரியாம போச்சுதே. தண்டனை கண்டனை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அப்பா மோனே ஆமாடா. உங்க அப்பாக்கு எனக்கு சண்டை போது அடிப்படி எல்லாம் போடுவான். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறது உங்க அப்பா பின்னாடியே தாங்கிக்கிட்டு வருது. இப்படிதான் பாதி வாழ்க்கை நாசம்னா போச்சுது. நான் பாதி நாள் எங்க அம்மா வீட்டுல இருப்பேன். உங்க அப்பா தினமும் தேடி தேடி வருவேன். ஆனா இந்த பையன் எல்லாம் அப்படிதான் இல்ல. உங்களை அவங்க காலில் உழைச்சிட்டால பத்தியா? ரொம்ப சிம்பிள். லாட்டு சாமா தூக்கிட்டு வந்தாலே சோறு பங்கி லாண்டால்வே. நான் உங்களை கழுவ வச்சுட்டால்வல்ல. அப்புறம் தோற நீ தானே இந்த ஆடு சப்ளை எல்லாம் பண்றல கிங்கு. நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா சூப்பர்.
ஓட்டுதாங்களே. அப்புறம் பைக்ல கூட கத்தி அருவா இருக்கும். இப்ப விளையாட்டு சாமான் பிரமாதம்டா. மகராசி நல்லா இருக்கணும். இப்படி கூட பண்ணலாமா? நானும் இன்னைக்கு விளையாட்டு சாமான வாங்கிட்டு வரேன். ஏமா முடிவு பண்ணிட்டடா, நானும் விளையாட்டு சாமான் வச்சலானே. அப்போ உங்க அப்பா இப்படி என் காலையில இருந்து விழுந்துருப்பாவல்ல? ஏமா அது அவ சுவாபம். அதான் நீங்களும் நடாதீங்க. ஏமல உன் பொண்ணுக்கு விளையாடும்போது நான் விளையாடக்கூடாதா? அவ பச்சை மண்ணு. யாரு? ஏமா சும்மா என் பொண்ணு திட்டிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன். எப்பா உன் பொண்ணுக்கு நான் திட்டல, அவளுக்கு நான் கோயிலே கட்டலாம்ல இருக்கேன். என்னமா சொல்லுதியா? பல வருஷமா செய்ய முடியாத ஒரே ஒரு வேலைய ஒரு மாசத்துல வந்து முடிச்சிட்டாளல. ராசா என் கண்ணே மணியே, இந்த ரவுடிசம்லாம் வேண்டாயான்னு சின்ன வயசுல இருந்தே கண்டிஷன் பண்ண. அப்படியே கத்துக்கிட்டு அப்படியே முறைச்சுக்கிட்டு வருவேன். மிருகமா தெரியும். ஆனா இப்ப பாரு சப்பு சாமான தொடச்சு தர வச்சுட்டேன். கத்தி இருந்த கையில விளையாட்டு சாமான். அதனாலதான் அவளுக்கு கோயில் கட்டலாம் நானே முடிவு பண்ணிட்டேன். பத்துக்க அது இல்ல இரு, இன்னுமெல்லாம் இருக்குது. இது வேற ஆரம்பம் தானே. அப்புறம் அம்மா ஒரு முக்கியமான கருத்தை இறங்கிட்ட. பத்துக்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பத்துக்க அதுக்கு என்ன இப்ப அவசரம்? ரொம்ப அவசரம்டா. தாலி கட்டதுக்கு முன்னாடியே செப்பு சாமான கழுக வச்சா பொண்டாட்டி புள்ள. இவன் எப்படி இருப்பான் நினைச்சு பார்க்கும்போது பெரும்பமா இருக்குது. டேய் சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்னம்மா இந்த விளையாட்டை ஒலிம்பிக்ல சேர்க்க போறவலாம். நான் அதுல கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு தப்பான முடிவு எடுத்த தெரியுமா? ஐயா என்னத்தை சொல்லுவியா? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு தான் கோல்டு மெடல் கொடுப்பாவலாம். ஏமா சும்மா இருங்கம்மா, அவன் நம்புவாமா. பச்சை மண்ணுமா பச்சை மண்ணு, எது சொன்னாலும் நம்புவோம். ஐயோ அப்படி சொல்லாதீங்கம்மா. அவன் நம்புவான்னு எனக்கும் தெரியலடா, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க மருமோளே, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இந்த விளையாட்டை சேர்ந்து ஒரு கோல்டு மெடல் வாங்குறதுன்னு வச்சுக்கோயேன், ஒண்ணுதான் கிடைக்கும். அதே கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை சேர்த்து கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோயேன், 2 கோல்டு மெடல் கிடைக்கும்ல. அண்ணே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுல்ல. ஏமா என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிய அவளுக்கு? அவ அப்படிதான் சொல்லுவாவே. நிஜமாவே 2 கிடைக்குமா? ஆமா, அவனும் நீனும் சேர்ந்து விளையாண்டினா 2 கிடைக்கும்ல. ஏன் இப்படி பண்ணக்கூடாது? எப்படி நீங்களும் வந்து சேர்ந்தா 3 கிடைக்குமே. ஆமா நீ மாமியாரே சேர்த்துக்கணும் பத்துக்க. பையன் உள்ள அப்பப்ப புத்திசாலின்னு காட்டிடுது. அதே மாமியார் சேர்ந்தா நல்லா இருக்காது பத்துக்க. நீனும் அவனும் தான் போய் சேரணும். இல்லத்தே, நான் முடிவு பண்ணிட்டேன். கோல்டு மெடல் ஆயி போச்சுது. நான் மட்டும் தனியா வாங்கி சீனலமா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம குடும்பமா போய் சேர்ந்துடலாம் தே. முதல்ல நீனும் உன் புருஷனுக்கு போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு வாங்க, அப்புறமா குடும்பமா போய் வாங்கலாம். இல்லத்தே, மருமோளா இருக்க முடியாது இந்த பாடு. மருமோளா என் வீட்டுக்குள்ள நீ வந்துட்டேன்னு வச்சுக்க. ஆமா, நான் என் புருஷனை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்னங்க உங்க அம்மா தலைவரிக்க ஓடுதாவே? உன் பேச்சு திறமை அப்படி இல்ல. சரிங்க, நாம எப்படி 2 சேர்ந்து போய் சேர்ந்துடலாமா? எப்படி அடியே ஒண்ணு பத்துக்க, ரொம்ப சோதிக்காதடி. இல்லங்க சேருவோங்க. இன்னொன்னு பண்ணலாம், நாம ஏன் புள்ள குட்டியோட போய் சேரக்கூடாது? புள்ள குட்டியோடயா? அல்ல அடுத்த பையனுக்கு போயிட்டா. அதென்ன பார்த்தேன், இன்னும் சுத்தி வச்சங்க வராம இருக்கானேன்னு பார்த்தேன். கிங்ஸேன் கிளம்பிட்டேனே. எட்டி வா உள்ள போலாம். அப்படியா? இல்லங்க இதெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. அதெல்லாம் ஒத்தோரமா எடுத்து வச்சிடாத. நீ வா. ஆமாமா நான் எடுத்து வச்சத. நீ போ. என்னங்க நம்ம சேரலையா? அதாண்டி ஃபேமிலியா போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். 2 பேர் போய் சேர்ந்தா நல்லா இருக்காது. ஒரு 4-5 பிள்ளை குட்டியோட போய் சேர்ந்தாதான் நிறைய கோல்டு மெடல் கிடைக்கும். வா அடி வாடி. சரி வா. அது வந்து நம்ம 2 போனோம்னு வச்சுக்கைய கோல்டு மெடல் வாங்க முடியாது. குறைஞ்சது ஒரு 3 கூட்டிட்டு போனாதான் 5 மெடலா வாங்கிட்டு வரலாம் பத்துக்க. நீங்க 4ல சொன்னீங்க. சரி நான் ஒண்ணு என்னமோ நினைச்சேன். என்ன ரொம்ப பாஸ்டா இருக்கே. ஆமா 3 இல்ல 4. அதான். ஆமாங்க, அதுல 1 கூட குறைய கூடாது, 4 தான் வேணும். நான் எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேனே. உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்ட சொன்னியா? நான் பேசுறது கூட சொல்லிடுவியோ? ஆமா, எங்க அப்பா கிட்ட சொல்ல போனேன். எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுனவ. அப்புறம் நான் எங்க அம்மா கிட்ட சொல்ல போனேன். எங்க அம்மா ஒரு விவசாய கிட்டவள ஓடிரு சொல்லிட்டேன். காதெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லி தலைவரிக்க ஓடிட்டாவ. அவங்க ஓடினா ஓடிட்டு போறாங்க. அப்புறம் எனக்கு கால் வலிக்குங்க. சரி வா. என்னடி என்ன நாளா? என்னடி? நல்ல விவசாய கட்டவன எப்படி திகச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு. மாறட்டு பயிலா இருந்தா எப்படி மாத்திட்டா. இனி மாற மாட்டான். இனி அந்த பழையபடி மாற மாட்டான். இல்ல வாய்ப்பே இல்ல. நான் கூட பயந்துட்டு இருந்தேன். சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். என்ன ஒண்ணும் இல்ல. நான் வரல. சும்மா இருங்க.
ஓய் வா வேண்டாம். அப்படி விட்டுருவாங்க பாரு அழகு பொண்ணு ஆடி அது வந்துமா நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஓ இதா உன் அழகின் ரகசியமா? ஐயோ வானத்தை வாங்கல. சும்மா ரெடி. இதுல இருந்தே தெரியுது மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துட்டு இருக்காவனே. அது வந்துமா அது வந்து ஒண்ணும் இல்ல ஒண்ணு சொல்ல வேண்டாம். சுத்தம். ஐயோ அம்மா அவங்க குளிக்க போனாங்க. துண்டு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா மாப்பிள்ள வரட்டும் நான் வெயிட் பண்றேன். சரிம்மா துண்டு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். வந்துட்டேம்மா வரேன். நான் அதான் சொன்னேன்லம்மா அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அவளை பத்தி கவலைப்படாதீங்கன்னு. இப்போதான் என் மனசு நிறைஞ்சு போயிருக்குது. ஆமா இது நல்ல குடும்பமா சொல்லியாட்டி தெரியும். இது பழப்பழம் மாதிரி வெளியிட பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரிஞ்சுது. ஆனா உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது ஒரு மனுஷங்க எப்படி இருக்கணுமா அப்படி இருக்காங்கட்டி. குளிக்க போறேன் துணி எடுத்துட்டு வா அம்மா வெளியில எடுத்துட்டு வரேன். என்ன அம்மா சமாதானப்படுத்திட்டு என்ன